ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கி கார்த்திகை மாசம் தொடங்கி ஒரு 5-6 நாள் ஆகுது. இப்ப எல்லாருமே சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோயிலுக்கு மாலை போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் என்னென்ன விதிமுறைகள்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். அதனால கன்னிசாமியாக இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை முழுக்க பாருங்க. நீங்க இல்ல 2-3 மாலை இட்டு போட்டாச்சு, நான் கன்னிசாமி இல்லைன்னாக்கி நீங்க கன்னிசாமி ஆட்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க ரிலேட்டிவா இருக்கவங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் சில விதிமுறைகள் தெரியாம கூட இருக்கலாம். அதனால நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திகை 1ஆம் தேதினாலே நிறைய பேரு நிறைய ஊர்ல மாலை போடுவாங்க. என்னென்ன காரணங்கள்ல மாலை போடுவானாக்கி, சில பேரு அவங்களுடைய பல நாள் வேண்டுகோள் நிறைவேறுக்காண்டி மாலை போடுவாங்க. சில பேரு அவங்க வேண்டியதை நடந்ததுனால நான் சபரிமலைக்கு வருவேன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. சில பேரு அதனால மாலை இட்டு சபரிமலை போவாங்க. சில பேரு வீட்டுல சண்டை போட்டு மாலை போடுவாங்க. சில பேரு ஸ்கூல்ல இந்த பசங்கள்லாம் இருக்காங்களா, ஸ்கூல்ல மாலை போட்டு போனா சார் அடிக்க மாட்டாங்க, மேக்ஸ் சார் அடிக்க மாட்டாங்க, சோசியல் சயின்ஸ் சார் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சில பேர் மாலை போடுவாங்க. சில பேர் மாலை போட்டா உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். 41 நாள் விரதம் இருந்தா ஐயப்பரை போயிட்டு பார்த்துட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சில பேர் மாலை போடுவாங்க. பேரு 1, 2, 3 அப்படியே மாலை போட்டு ஒரு 5, 6, 7, 9 மாலை கிட்ட போட்டுப்பாங்க. எப்படியாவது அந்த மதிய நாள் 18 மாலையும் போட்டு குருசாமி ஆகிறோம்னு நினைச்சு சில பேர் மாலை போடுவாங்க. சில பேர் அவங்க எப்பவுமே ஒரு வருஷத்துல எப்பவுமே எல்லா மாசமும் குடிக்கிற ஆளா இருப்பாங்க. அதனால அவங்க வீட்டிலேயே அவங்கள கட்டாயப்படுத்தி மாலை போட்டு அந்த 41 நாளும் குடிக்காம இருக்கிறதுக்காண்டியே சில பேர் வீட்டுல மாலை போட்டு விடுவாங்க. நானும் மாலை போட்டிருக்கேன். நானும் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து மாலை போட்டிருக்கேன். 3ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை மாலை போட்டிருக்கேன். நான் 10ஆம் கிளாஸுக்கு மாலை போட்டிருக்கும் போது எங்க ஊர் ஆவரைக்குளம், ஆவரைக்குளத்தை சேர்ந்த துரைக்கண்ணன் சார் எனக்கு சோசியல் சயின்ஸ் சார் பாடம் எடுத்தாங்க. சில நைட்லாம் பஜனைக்கு போயிட்டு வருவோம். அப்போ தூக்கம் இருக்காது. அந்த டைம்லலாம் நான் ஹோம் ஒர்க்கோ இல்லைனாக்கா அவங்க ஏதாவது படிக்க சொல்லியிருப்பாங்க, படிச்சிருக்க மாட்டேன். அடுத்த நாள் நீ ஹோம் ஒர்க் முடிச்சேன்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் முடிக்கலன்னு சொல்லும்போது, சாமியே சார்னா உன்னை அந்த ஐயப்பா பார்த்துருவேன்னு சொல்லி என்னைய பல தடவை அடிக்காம விட்டுருக்காங்க. சபரிமலைக்கு மாலை போட்ட ஐயப்பர் பக்தர்கள்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கருப்பு ஆடைகள் தான் அணிய வேண்டும். கருப்பு ஷர்ட்டோ கருப்பு பேண்டோ அணிஞ்சிக்கலாம். ஒரு துண்டும் அணிய வேண்டும். அந்த துண்டு நம்ம மாலையை எப்பவுமே வெளியே தெரியாதபடி அது அணிஞ்சிருக்க வேண்டும் கண்டிப்பா. 2வது நீங்க விரதம் காலத்துல, அதாவது 41 நாள் நீங்க ஐயப்பருக்கு மாலை போட்டு விரதம் இருக்கீங்கன்னாக்கி அதற்கு முன்பாவே நீங்க மாலை போடுறதுக்கு முன்பாவே முடிவு பண்ணலாம். மாலை போட்ட பிறகு நீங்க முடியோ நகங்களோ தாடியோ எதுவுமே வெட்டக்கூடாது. சபரிமலைக்கு மாலை போட்ட பிறகு நீங்க நைட்டு தூங்கும் போது வீட்டுல தங்கக்கூடாது, தூங்கவும் கூடாது. நீங்க கோவில்கள்ல இரவு தூங்க வேண்டும். உங்க குடும்ப கோயிலா இருக்கலாம், எந்த ஒரு கோயிலா இருக்கலாம், ஆனா கோவில்ல நீங்க தங்க வேண்டும். சபரிமலைக்கு மாலை போட்ட பிறகு நைட்டு தூங்கும்போது கட்டில படுக்க கூடாது. நீங்க கோவிலுக்கு சென்று அங்கு மண் தரையில தான் படுக்க வேண்டும். சபரிமலைக்கு மாலை போட்ட பிறகு அசைவ உணவு சாப்பிடலாம்னு கேட்டா அறவே கூடாது, சாப்பிடவே கூடாது. இப்போ நீங்க சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தாக்கி ஒரு நாளைக்கு காலையில சூரியன் உதயத்திற்கு முன்பே குளிக்க வேண்டும். மாலையில் சூரியன் மறைவதற்கு முன்பே குளிக்க வேண்டும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 முறை கம்பல்சரியா நீங்க குளிச்சே ஆகணும். சபரிமலைக்கு மாலையிட்ட பிறகு உங்க ரிலேட்டிவ்ஸோ அல்லது உங்க சொந்தக்காரங்களோ யாரோ இறந்து போனால் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி உங்க ரிலேட்டிவ்ஸோ இல்ல உங்க தெரிஞ்சவங்க வீட்டுல உள்ள பெண்கள் யாராவது வயதிற்கு வந்திருந்தால் அவங்க வீட்டுக்கும் போகக்கூடாது. நம்ம ஊர்ல இருக்க பெரியவங்களோ அல்லது இளம் வயதில் உள்ள ஆண்களோ சரி, மாலை போட்டுட்டு செய்யக்கூடாத பல தவறுகள் செய்யறாங்க. அதுல ஒரு தவறு சிகரெட் குடிக்கிறாங்க. மாலை போட்டுட்டு சிகரெட் குடிப்பது நல்லதான் கேட்டா ரொம்ப கெட்டது. நீங்க சிகரெட் குடிக்கும் போது ஐயப்பரோட அருள் உங்களுக்கு கிடைக்குமான்னு கண்டிப்பா கிடைக்காது. அதே மாதிரி நிறைய பேரு பாக்கோ அல்லது கான்ஸோ வைக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க மாலை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது கண்டிப்பா ஐயப்பரோட அருள் கிடைக்காது. நீங்க 41 நாள் கடுமையாக விரதம் இருந்தால் கூட அந்த ஒரு ஐயப்பர் அருள் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. எல்லாருமே நான் கரெக்டா இருக்கேன், இந்த சிகரெட் மட்டும் தான் குடிக்கிறேன், எனக்கு ஐயப்பர் அருள் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது.
சபரிமலைக்கு மாலையிட்ட பிறகு ஒருத்தரை தீய சொற்களால் துன்புறுத்தவும் கூடாது, நாம் தீய சொற்களால் பேசவும் கூடாது. மாலை போட்டுட்டு பொய் சொல்லக்கூடாது. அதே சமயத்துல சீட்டு கட்டு விளையாடக்கூடாது. சீட்டு வச்சு காசு வச்சு விளையாடவே கூடாது. ஏன்னா ஐயப்பருக்கு யாரையும் ஏமாற்றுவது பிடிக்காது. அதே மாதிரி சூதாட்டமும் பிடிக்காது. நீங்க சீட்டு விளையாடும்போது, அதாவது பைசா வச்சு விளையாடும்போது அது ஒரு சூதாட்டம். அதனால நீங்க மாலை போட்டுட்டு அந்த தவறுகளை செய்யாதீங்க. கண்டிப்பா மாலை போட்டுட்டு செருப்பு போடலாமான்னு கேட்டா, உண்மையாக மாலை போட்டுட்டு செருப்பு போடக்கூடாது. ஆனா சில பேரு இப்போ நம்ம ஊர்ல மாலை போட்டு நிறைய பேரு ஃபேஷனா செருப்பு எல்லாம் போடுறத நான் பார்த்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன், செருப்பு போடாதீங்க. மாலை போட்டுட்டு செருப்பு போடாதீங்க. நீங்க சபரிமலைக்கு மாலையிட்ட பிறகு நீங்க ஒருத்தரை கூடும்போது எப்படி கூடணும், அன்னைக்கு சாமி சாமின்னு தான் கூப்பிடணும். அதுதான் விதிமுறை. நாம் சபரிமலைக்கு மாலையிட்ட பிறகு எச்சி தட்டுல சாப்பிடக்கூடாது. அதே சமயத்துல எச்சி கிளாஸ்ல டீ குடிக்க கூடாது. கடையில உள்ள எச்சி கிளாஸ்ல டீ குடிக்க கூடாது. நீங்க ஒரு பேப்பர் கப்லயோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கப்லயோ தனியாக டீ குடிச்சுக்கலாம். நீங்க வீட்டுல அதே மாதிரி எச்சி தட்டுல சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு தட்டு வாங்கி நீங்க எப்பவும் அதுல சாப்பிட்டுட்டு வாங்க. சபரிமலைக்கு மாலையிட்ட பிறகு நம்மளுடைய குருசாமி சொற்களை கேட்க வேண்டும். அவருக்கு பேச்சை மறுபேசு நாம் பேசக்கூடாது ஒருபோதும். சபரிமலைக்கு மாலை போடும் ஐயப்பர் பக்தர்களுக்கு நீங்க போட்டிருக்க மாலை வந்து 108 மணிகளா இருக்கதான் நீங்க செக் பண்ணி கடையில வாங்கணும். இல்லைன்னைக்கு நீங்க பேசாம கடையில வாங்குறத விட, ரெடிமேடா மாலை வாங்குறத விட நீங்க 108 மணிகளை வாங்கி உங்க ஊர் பக்கத்துல யாராவது மாலை கட்டுறதா இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்தா நல்லா ஸ்ட்ராங்காவே கட்டி தருவாங்க. ஏன்னா சில பேர் மாலை இட்டுட்டு அந்த பஜனை டைம்ல சாமி ஆடுவாங்க. அந்த சாமி ஆடுவாங்க மாலை அக்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. மாலை அக்குறது, மாலை போட்டுட்டு 41 நாள் விரதம் இருக்கும்போது அந்த மாலை பாதியிலே அக்கும்போது உங்களுக்கும் சங்கடமா இருக்கும். அந்த விரதம் ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அது ஒரு எடுத்துக்காட்டாவும் இருக்கும். நீங்க தினமும் குளிச்சுக்கிட்டு நம்ம நெத்திலையும் பொட்டு வச்சிருக்கணும். நம்ம மாலை போட்டிருக்க டாலர்லயும் பொட்டு இரு பக்கமும் கண்டிப்பா வைக்கணும். நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன், சபரிமலைக்கு மாலையிட்ட பிறகும் குளிக்கும் போது ஷாம்பு சீவக்காயோ யூஸ் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம சோப்பு முதல் கொண்டு நீங்க குளிக்கும் போது யூஸ் பண்றீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. குளிச்ச பிறகு அப்ப தலைக்கு எண்ணெய் தேய்க்கலாமான்னு கேட்டா எண்ணெயும் தேய்க்க கூடாது. தலை கூட சீப்பால வாரவே கூடாது. நம்ம கைகளை வேணா தலைய முடிய வாரிக்கலாம், சீப்பால வாரக்கூடாது. சீப்பை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி கடுமையான விரதம் கடைபிடிச்சா மட்டும்தான் ஐயப்பரோட அருள் கிடைக்கும். ஏன்னாக்கி சில பேரு மாலை போட்டுக்கிட்டு நான் சிகரெட் மட்டும் தானே பிடிக்கிறேன், நான் வேற எல்லாம் விரதமும் கரெக்டா இருக்கேன், எனக்கு ஐயப்பரோட அருள் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா அதுவும் ஒரு தவறு தான். இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் ஐயப்பருக்கு மாலை போட்டிருக்கேன், சீட்டு மட்டும் தான் விளையாடுறேன், பைசா வச்சு விளையாடுறேன், மற்ற சிகரெட் அடிக்கிறது இல்ல, கான்ஸ் வைக்கிறது இல்ல, எனக்கு ஐயப்பரோட முழு அருள் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா அதுவும் விதிமுறைக்கு அப்பாற்பட்டது. சட்ட பிரம்மச்சாரியான ஐயப்பருக்கு மாலை போட்டுக்கிட்டு நீங்க செய்யற ஒவ்வொரு தவறும் சபரிமலையில மலை ஏறும்போதுதான் அதனுடைய பயனை நீங்க அனுபவிப்பீங்க. செஞ்ச தவறுக்கு அதனுடைய பயனை அங்க கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதனால மாலை போட்டுட்டு எந்த ஒரு தவறும் செய்யாதீங்க. கண்டிப்பா தெரிஞ்ச செய்த தவறுக்கு கண்டிப்பா பலன் உண்டு. அதாவது தெரிஞ்சே செய்யற தவறுக்கு ஐயப்பர் அதனுடைய நன்கொடைய உங்களுக்கு கண்டிப்பா தருவாரு. தெரியாத தப்புக்கு கூட மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா கண்டிப்பா தெரிஞ்சே எந்த ஒரு தப்பு பண்ணாதீங்க, திருடாதீங்க. முக்கியமா மாலை போட்டுட்டு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படவும் கூடாது, திருடவும் கூடாது. சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா கன்னி சாமிகளா இருந்தாலும் சரி, பழைய சாமிகளா இருந்தாலும் சரி, நீங்க ஐயப்பரோட லைஃப் ஸ்டோரி எனக்கு இன்னும் முழுமையா தெரியாது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் இல்ல, பல பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு ஐயப்பரோட லைஃப் ஸ்டோரி நான் ஒரு அனிமேஷன் வீடியோவா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அதை அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அவங்களோட அப்பதான் அந்த ஐயப்பரோட அருமை உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அப்பதான் நீங்களும் அந்த விதிமுறைகளை கரெக்டா பின்பற்றுவீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துக்கும் நம்புறேன். நீங்க பாக்குறவங்க மாலை போடல, நான் சபரிமலைக்கு மாலை போடல, என் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, என் ரிலேட்டிவ்ஸ் மாலை போட்டிருக்காங்கன்னாக்கி அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து கடுமையான விரதம் இருக்கட்டும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாபாய்.